வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஓட மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தெந்த டாபிக் அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வருவனவற்றில் எது நீலகிரி மலையின் உயரமான சிகரம்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. சால் மற்றும் தேக்கு மிக முக்கியமான டேஷ் மரங்கள் ஆகும். இலையுதிர் மரங்களாகும். மருத்துவ குணம் அதெல்லாம் கிடையாது தேக்குக்கு. தேக்கு வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஊசி இலை கிடையாது, பயோனியர் கிடையாது. ஸோ இது வந்து இலையுதிர் மரங்கள். திருவாரூர் மற்றும் அஜந்தா கோயில்களின் சுவர்களில் எந்த வகை ஓவியங்கள் காணப்படுகின்றன? முரல் வகை ஓவியங்கள் காணப்படுகின்றன திருவாரூர் மற்றும் அஜந்தா கோயில்களில், அந்த சுவர்களில். What is the full form of the abbreviation UPU, which is related with the United Nations? இது வந்து யுனைடெட் நேஷனோட சம்மந்தப்பட்டது. UPU அப்படின்னா என்ன? நீங்கள் அப்போனா நம்ம தமிழ்நாடு தென் இந்தியா இது மட்டும் தெரிஞ்சுக்காம சில இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பார்த்துக்காங்க. இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். யுனிவர்சல் போஸ்டல் யூனியன், அதுதான் UPU, யுனிவர்சல் போஸ்டல் யூனியன். பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் எழுதிய தேசிய பாடல் வந்தே மாதரம் பின்வரும் எந்த நாவலின் ஒரு பகுதி? ஆனந்த் மத். நம்ம தமிழில் எப்படி படிச்சிருப்போம்னா பங்கிம் சந்திரா சட்டர்ஜி எழுதியதுன்னு படிச்சிருப்போம். அவர் எழுதியிருந்தா அந்த வந்தே மாதரம் அந்த பாடல். இது வந்து ஆனந்த மடம் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம். சாகா 220 என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. SAG அதாவது சாகா 220 என்றால் என்ன? சூப்பர் கம்ப்யூட்டர். சாகா 220 என்பது சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ரீசெண்டாக இப்போ ஏதாவது ஏவுகணை அனுப்பியிருக்காங்க இந்தியாவிலனா அதை பற்றியும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். CSIR ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சயின்ஸ் படித்தவங்களுக்கு இது தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதுதான் CSIR. CSIR எக்ஸாம், நெட் எக்ஸாம் அதெல்லாம் சயின்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். CLRI சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி இது காமன் தானே, அது மாதிரி கேட்கலாம். அடுத்து மைசூரில் இருக்குது CFTRI சென்ட்ரல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. குஜராத்தில் அமைந்துள்ள பிரபலமான பெட்ரோலிய தளத்தின் பெயர் என்ன?
அங்லேஷ்வர் குஜராத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான பெட்ரோலிய தளத்தின் பெயர் அங்லேஷ்வர். அகமத் நகரின் எந்த ராணி பேரரசர் அக்பருக்கு எதிராக போரிட்டார்? சந்த் பிபி. இந்த ராணி தான் பேரரசர் அக்பருக்கு எதிராக போரிட்டார். சந்த் பிபி. In the United States, the Dash government performs all the governmental functions. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அரசு எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் நடத்தும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சென்ட்ரல், மத்திய அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசு. பின்வரும் தொடருக்கு தொடர்பில்லாத எண்ணை கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்வுகளிலிருந்து அடையாளம் காணவும். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 17ஓட 23 6 கூட்டியிருக்காங்க. அடுத்து 7 கூட்டியிருக்காங்க 30. அடுத்து 8 கூட்டியிருக்காங்க 38. 30 + 8 38. அடுத்து என்ன கூட்டியிருப்பாங்க? 9 கூட்டியிருப்பாங்க. அப்படி 9 கூட்டியிருந்தா இந்த இடத்துல 47 வந்திருக்கணும். ஆனால் இங்கே 46 தான் இருக்குது. அடுத்தது செக் பண்ணிடலாம். அடுத்து 10 கூட்டியிருக்காங்க 57. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல 47ன்னு வந்திருக்கணும், 46ன்னு இருக்குது. அவங்க கேட்டது தொடர்பு இல்லாத எண். அப்போ இந்த இடத்துல தொடர்பு இல்லாத எண் 46. இங்கே ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 7ன் இடமதிப்பை கண்டறியவும். அதாவது அமௌண்ட்டில் இந்த 7ங்கிற இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு அது மாதிரி. 70,000. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த இடமதிப்பு வந்து தெரியலனாலும் தெரிஞ்சுக்கங்க. இது பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, அடுத்து லட்சம், 10 லட்சம், இப்படி போகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதுக்கு மேலே லட்சத்துக்கு மேலே தாண்டதில்ல. அந்த 10 லட்சம் வரைக்கும் தெரிஞ்சிட்டுனா ஓகே. நீங்கள் வந்து இந்த 6th புக்கிலலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேர்ம்ஸ் 6th புக் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த இடத்துல இதுக்கு வந்து 70,000. ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் 70,000 அதுதான் அதோட மதிப்பு. இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ரெண்டு பிஆர்ஏஎம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் ஆன்சராக இருக்கும், நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். பாரம் 8000 இதுதான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், முதல் சூப்பர் கம்ப்யூட்டர். பின்வரும் இசை கருவிகளில் எது இந்தோ இஸ்லாமிக் வழித்தோற்றம் அல்ல? வீணை. பின்வருவனவற்றுள் கேரளாவின் புகழ்பெற்ற திருவிழா விளையாட்டு எது? படகு பந்தயம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அந்த விளையாட்டு, நடனம் இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கங்க. இது வந்து நம்ம தமிழ் புக்கிலே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சோஷியல் புக்கில் ஒரு இதில் இருக்குது, அது கூட பாருங்கள். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். நடனம் ஃபேமஸ் எந்த ஊருக்கு, எந்த ஸ்டேட்டுக்கு எந்த நடனம் ஃபேமஸ்ஸு, எந்த விளையாட்டு ஃபேமஸ், அது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து படகு பந்தயம். பாரன்கைமா மற்றும் கோலன்கைமா ஆகியவை டேஷ் திசுக்களின் வகைகள்.
சிம்பிள் பெர்மனன்ட் திசுக்களின் வகைகள். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கிலீஷ அப்படியே தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கு சுத்தமான தமிழ் வேர்ட் குடுக்கல. ஏன்னா இது வந்து ரயில்வே எக்ஸாம்ங்கிறதுனால நீங்க அப்படியே தமிழ் வேர்ட் எதிர்பார்க்காதீங்க. இப்படி கூட அவங்க குடுத்துருவாங்க. சிம்பிள் பெர்மனன்ட் திசுக்களின் வகைகள் குடுத்துருக்காங்க. பேரண்ட் கைமா மற்றும் கார்ன் கைமா. In computer terminology, what is a nibble? கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிய பொறுத்தவரைக்கும் நிபிள்னா என்ன? அப்படி கேட்குறாங்க. Half a byte. ஆயிரத்தி 1937ஆம் ஆண்டில் காங்கிரஸ் சபை கூட்டம் முதன்முறையாக டேஷில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்தது. ஃபைட்ஸ்பூர். இந்தியாவின் மிக உயரமான வெற்றி கோபுரம் எது? ஃபதேபுர்ஜ். எந்த இந்திய நகரத்தின் பன்னாட்டு விமான நிலையம் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் பெயரில் அமைந்துள்ளது? நாக்பூர். ஸோ நாக்பூரில் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட பெயரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ளது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஜிகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சில சம் எப்படி அடிக்கடி கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க. இப்போ ஓல்டு கொஸ்டின்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் அது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.